சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல பல அதிரடியான சம்பவங்கள்லாம் நடந்துருச்சுங்க. இப்ப ஷியாமோட ஃப்ரெண்டு சிந்துவ பார்த்துட்டு, சிந்து கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சிந்துவ ஹெல்ப்புக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு எப்படியாச்சும் ஷியாம காப்பாத்திடணும் அப்படின்னு பேசுறாங்க. ஸோ போய் சிந்துவ தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு விஷயத்த சொல்லி, நம்ம சிந்துவையும் அழைச்சிக்கிட்டு ஷியாம் இருக்கிற இடத்துக்கு போய் எப்படியோ அந்த அடியாட்களுக்கு தெரியாம ஷியாம அழைச்சிக்கிட்டு வந்து கார்ல ஏத்திடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ரவுடிங்களும் பார்த்துடுறாங்க. ரவுடிங்களும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாவோட ஃபேமிலி, சிந்துவோட அம்மா, அப்பா, அன்னபூர்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சினேகா கிட்டயும், சினேகா அப்பா கிட்டயும் கையெடுத்து கும்பிட்டு, "எப்படியாச்சும் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி விடுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா, இவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட மனசே இறங்காம, வேணும்னே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கோர்ட்டும் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கோர்ட் ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, "சிவா நீங்க சொன்னதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லிடலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சிவாவும் தண்டனைய ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. "இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு நாங்க குடுக்குறோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷாம ஏத்திக்கிட்டு ஷாமோட ஃப்ரெண்டும் சிந்துவும் கோர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து கார் வேறயா ரிப்பேர் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது காமிக்கல. எங்க கோர்ட்ல வந்து நீதிபதி வந்து நம்ம சிவாவுக்கு தண்டனை குடுக்குறாங்க. அவங்க ரூ. 30,00,00,000 வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா? ஆனா ஜட்ஜ் வந்து ரூ. 5,00,00,000 நஷ்ட ஈடு குடுத்து, 1 வருஷம் ஜெயில்லயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவாவுக்கு தண்டனை குடுக்குறாங்க. ரூ. 5,00,00,000 குடுக்கலன்னா, இன்னும் 2 வருஷம் சேர்த்து 3 வருஷமா ஜெயில்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவாவுக்கு தண்டனை குடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம சிந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார என்ட்ரி குடுக்குறாங்க. என்ட்ரி குடுத்தது மட்டும் இல்லாம, சிவாவ சிந்துவ சாரி சினேகாவ நம்ம சிவா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தானே கேஸ குடுத்திருக்கிறாங்க. உண்மைய சொல்லணும்னா, இந்த சினேகா தான் சிவாவ ஏமாத்தி இருக்கிறாப்ல. ஏற்கனவே ஒருத்தன காதலிச்சு ஏமாத்திட்டு, அத மறைச்சு சிந்து இந்த சினேகா சிவாவ காதலிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சிந்து வந்து கோர்ட்ல சொன்ன உடனே, இங்க சினேகாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவளுக்கு எப்படி இந்த உண்மை எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, சிவாவ காதலிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சினேகா ஷாம்னு ஒருத்தனை காதலிச்சு ஏமாத்தி இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் சினேகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நம்மளோட உண்மையெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இல்ல இல்ல இவ சொல்றதெல்லாம் பொய்யு. சாம்னு ஒருத்தனை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சிந்து சாரி இந்த சினேகா. அப்படி நான் சொல்றதான் நம்பல, அந்த சாமே வந்து சொன்னா நம்புவல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நீதிபதியும் அந்த சாம் இங்க வந்திருக்கிறாப்லையா அப்படின்னு கேக்குறாங்க. வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சாமோட ஃப்ரெண்டும் கோர்ட்டுக்குள்ள அதிரடியா என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்து நம்ம சாம் வந்து சினேகா என்னெல்லாம் செஞ்சிருக்கா அப்படிங்கிறத நீதிபதி முன்னாடி புட்டு புட்டு வச்சிருக்கிறாப்புல. அதாவது சினேகாவும் நானும் ஸ்கூல்ல இருந்து ஒண்ணா தான் படிச்சோம். நாங்க 2 பேருமே காதலிச்சோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. ஆக மொத்தத்துல எல்லா உண்மையும் இப்ப வெளிய வரப்போகுது. ஸோ இப்ப நீதிபதி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.